பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களை குறித்து இந்த உவமையை சொன்னார் என்று அறிந்து. என்ன உவமையை சொன்னார்? போன வாரம் பார்த்தோம்ல, ஃபுல்லாக அந்த ஊமையை ரொம்ப கிளியராக அவர் யார் என்பதையும் எப்படி நியாயம் தீர்க்கப்படுவார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் என்பதையெல்லாம் அவர் பேசிட்டு, இந்த கல்லின் மேலே மோதாதீங்க, நொறுங்காதீங்க, இந்த கல்லை பார்த்திங்கன்னா வருகிற நாட்களில் நசுக்கக்கூடிய கல்லாக நீங்கள் பார்ப்பீர்கள், கண்மலையாக பார்ப்பீர்கள் என்கிறதான காரியத்தை ஆண்டவர் சொன்னோன்னா அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. நம்மளை குறித்து தான் என்ன பண்ணுறாரு இவர் பேசுகிறாரு அப்படின்றதை அவர்கள் அறிந்து கொண்டு, இந்த ஊமை எங்களை குறித்து என்று அறிந்து கொண்டு அந்நேரத்திலே அவரை பிடிக்க வகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாக காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க அப்படின்ட்டு, ராயனுடையது ராயனுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப தந்திரமான ஒரு கேள்வி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து பேசுகிறார், நம்மை குறித்து உணர்த்துகிறார் தேவன் என்று அறியும் பொழுது என்ன செய்யணும்? என்கிட்ட ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார், என்னை குறித்து பேசுகிறார், இந்த ஊமை என்னை குறித்தான ஊமை என்று அறியும் பொழுது நான் என்ன பண்ணணும்? மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஊமை பயங்கரமாக இருக்குது. அதனுடைய எண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். இது தங்களை குறித்து அப்படின்னு அவர்கள் அறியும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை பிடிக்க வகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்து பிடிக்காமல் இருக்காங்க. ஆனால் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி ரோமர்கள்ட்ட இவரை மாட்டி விட்டுடலாம், இவருடைய பேச்சில் நம்ம குற்றம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய ஒரு டீச்சிங். யாருக்கு அப்படின்னு சொன்னால், நமக்கு நிறைய பேருக்கு செய்தி புரியும். என்ன இந்த செய்தியிலே சொல்லப்படுகிறது, என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது என்று புரியும் பொழுது செய்தி கொடுக்குறவங்க மேலே கோவப்படக்கூடாது, செய்தி கொடுக்குறவங்க மேலே எரிச்சல் வரக்கூடாது. யார்கிட்ட அந்த செய்தி வந்திருக்கிறது அப்படின்ட்டு அவர் மேலே என்ன பண்ணக்கூடாது? கோவப்படக்கூடாது. தேவன் எனக்கு இதை செய்தால்தான் நான் அதை செய்வேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்யும்போது நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லும் பொழுது செய்தி கொடுக்குறவங்க மேலே எரிச்சல் வரும், திரும்ப பேசுகிறவங்க மேலே எரிச்சல் வரும். அல்டிமேட்டாக அந்த எரிச்சலும் கோபம் யார் மேலே வரும்? வருத்தமும் அப்படின்னு சொன்னால் அந்த செய்தி அனுப்புகிற பரலோகத்தின் தேவன் மேலே வரும்.